இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற சர்பத் மற்றும் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான குலுக்கி சர்பத் ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஸோ குலுக்கி சர்பத்னால் வேறு இல்லை, நம்ம சர்பத் போட்டுட்டு நம்ம ஷேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ரெசிபி நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் ஐஸ் க்யூப் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சால்ட்டு, இது பார்த்திங்கன்னா சப்ஜா சீட். நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சப்ஜா சீட் வாங்கி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பலூன் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் லெமன், ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம ஊரெல்லாம் கிடைக்குமே நன்னாரி, ஸோ அந்த நன்னாரி, அப்புறம் தேவையான அளவு வாட்டர். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மல் சர்பத் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஒரு லெமனை நல்லா புழிஞ்சுக்கோங்க. இந்த சம்மர் டைமுக்கு நீங்கள் வேறு எந்த ஜூஸ் குடிக்கிறது பதிலாக இந்த நன்னாரி சர்பத் குடிச்சிங்கன்னா அதுக்கு ஈடு என வேறு எதுவுமே கிடையாதுங்க. அவ்வளோ ஒரு சூப்பர் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நன்னாரி சேர்த்துக்கோங்க. கூடவே உங்களுக்கு சர்பத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ ஸோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே உள்ள அந்த நன்னாரி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான ஐஸ் க்யூப் சேர்த்துடலாம். ரொம்பவே குழு குழுன்னு நம்மளோட சூப்பரான நன்னாரி சர்பத் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம குலுக்கி சர்பத் செய்ய ஆரம்பிச்சிடலாம். குலுக்கி சர்பத் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு லெமனில் கொஞ்சமாக ஒரு பீஸை கட் பண்ணி போட்டுக்கோங்க. மீதி உள்ள லெமனை நல்லா புழிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த குலுக்கி சர்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும், இனிப்பு இருக்கும். ஸோ எல்லாமே சேர்ந்துருக்கும். ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க், சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ஒரு நாள் கேரளா ஸ்பெஷல் இந்த குலுக்கி சர்பத்தை நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதில் சப்ஜா சீடு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த சப்ஜா சீடு சேர்த்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கூடவே இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நடுவில் இந்த மாதிரி கீறிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் கீறிக்கோங்க. ஸோ அப்போ தான் அதோடய காரெல்லாம் நல்லா இறங்கும். ஸோ அதையும் கீறி உள்ளே போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் நன்னாரி சேர்க்குறேன். உங்களுக்கு நன்னாரி தேவைன்னா நன்னாரி சேர்த்துக்கலாம். இல்லை நன்னாரி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா, இன்கேஸ் நன்னாரி இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஒயிட் சுகரை பாகு மாதிரி எடுத்து அதை சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ இதில் கொஞ்சமாக நன்னாரி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான ஐஸ் க்யூப். ஸோ பாருங்கள், தேவையான ஐஸ் க்யூப் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா உங்ககிட்ட நான் இப்போ குலுக்க போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ஜார் ப்ளஸ் கவரோட மூடியோடு இருந்துச்சுன்னா இதில் சேர்த்து கூட நீங்கள் குலுக்கிக்கலாம். ஸோ இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா இதுக்கேற்ற இந்த மாதிரி ஒரு கிளாஸு, ஸோ அதை இதில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு நல்லா குலுக்குங்க. நம்மளோட யம்மியான குலுக்கி சர்பத் ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமாக இருக்குங்க. 2 ரெசிபியும் ரொம்பவே யம்மியாக இருக்குது. ஸோ நம்மளோட ரொம்பவே யம்மியான சூப்பரான குலுக்கி சர்பத் அண்ட் நார்மல் நம்ம ஒரு தமிழ்நாடு சர்பத் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.